கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடந்த நாளிலே ஒரு ஆசிரியரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நான் தினந்தோறும் 5 அதிகாரம் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்குள் விசுவாசம் இல்லை? சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறேன். என் கணவர் பலவீனமான ஒரு மனிதனாக இருக்கிறார், அவருக்கு மருத்துவத்திற்கே லட்சக்கணக்காக நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஏன் எனக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், நீங்கள் தேவன் எனக்கு இந்த அதிசயத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அதுதானே நம்ப முடியலை. எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு அற்புதம் நடந்துச்சு, எங்கள் பக்கத்து வீட்டில் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்னு வாஞ்சையாக இருக்குது. ஆனால் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொன்னார்கள். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி அதை தியானிக்கிறீர்கள் என்று கேட்டேன். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த வசனங்கள் உங்களோடு பேசுகிறதா என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை தம்பி, ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிக்கணும்னு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். அதே போல் டெய்லி கஷ்டப்பட்டுனாலும் 5 அதிகாரம் வாசித்துருவேன். இப்படி தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லிட்ரலாக வேதத்தை வாசிக்கிறது நல்ல பழக்கம்தான், ஆனால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவனான வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க, வேதத்தின் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அவமாய் போகாது. அப்படி வேதத்தின் ஒரு எழுத்து அவமாய் போவதை விட இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகிறது நல்லது. அப்போ நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பாது. அப்படியானால் இந்த வார்த்தையாகிய வசனங்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் என் நண்பன் சொன்னான், குடும்பத்தில் சமாதானமாக இல்லை, சோர்ந்து போனவனாக அழுது கொண்டிருந்தேன். சரி, பைபிள் எடுத்து வாசிப்போமே அப்படின்னு சொல்லி தற்செயலாக வேதத்தை திறந்தேன். என் கண்ணில் ஒரு வார்த்தை பட்டது, இனி நீ அழுது கொண்டிராய். அவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தை எத்தனையோ திருப்பு நான் படிச்சிருக்கிறேன், அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கு நான் வேதத்தை திறந்த உடனே என் கண்ணில் அந்த வார்த்தை பட்ட உடனே என் ஆவி பலனடைந்தது, என் ஆத்துமா உயிரடைந்தது. ஒரு செகண்டில் என் கண்ணீரெல்லாம் மறைஞ்சிட்டு நான் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே பலனடைந்தேன் என்று சொல்லுகிறான். அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும், எத்தனை ஆண்டு கால விசுவாசியாக இருந்தாலும், சில சூழ்நிலைகள் உங்கள் சோர்வுக்குள்ளே உட்படுத்தும். வேதத்தில் எடுத்து பாருங்கள், எலியா, he is a mighty man of God, தேவனுடைய பலத்த தீர்க்கதரிசி. அவரே சோர்ந்து போய், ஆண்டவரே போதும்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்போ சோர்வு என்பது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய ஒரு அசைக்கக்கூடிய சத்தம். அது எந்த மனிதனுக்கும் வரும், எப்போனாலும் வரும், சொல்ல முடியாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மிக திட்டமாக சொல்லுது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன், நம்ம இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நாளைக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தோடு ஜெபிப்போம், ஆனால் சில நேரம் நடக்காது. சரி, நடந்தால் நடக்கலைன்னா போது, நம்ம ஜெபிப்போமேன்னு ஜெபிப்போம், ஆனால் அற்புதம் நடந்துடும். ஸோ
நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அற்புதம் செய்யாமல் இருக்கிறாருங்கிறத நம்மாலே நிதானிக்க முடியாது. அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீ ஜெபம் பண்ணி கொண்டே இரு. அதுக்கு ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறா, அவளுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதியின் இடத்துல சென்று தம் பிரச்சனையை சொல்லி எனக்கு ஒரு நீதி கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்கிறான். வேதத்தில் அந்த நியாயாதிபதியை குறித்து சொல்லியிருக்கு, அவன் மனுஷனை மதிக்கவே மாட்டானான், தேவனுக்கு பயப்படவும் மாட்டானான். இப்படி ஒரு மனுஷனை கொண்டு நியாயாதிபதியாக வச்சிருக்கு. யோசித்து பாருங்களேன், ஜட்ஜி நீதிபதின்னு இன்னைக்கு சொல்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இருதயமே இல்லாத நீதிபதிகள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு நீதிபதி தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட நீதிபதி. அந்த நியாயாதிபதியின் இடத்துல சென்று இவள் என்ன பண்ணுகிறா, எனக்கு நீதி கிடைக்க செய்யுங்கன்னு சொல்கிறா. அவன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, அவளும் அவனை விடுகிறதாவே இல்லை. டெய்லி அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் காலையில் எழும்பும் போதோ, இல்லை மத்தியானம் வேலையை விட்டு வரும்பொழுதோ, இல்லை வேலைக்கு புறப்படும் பொழுதோ, டெய்லி அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்த்து எனக்கு நியாயம் செய். 1 மாதம் போனாலும் 2 மாதம் போனாலும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு சலிப்புண்டாயிட்டு, ஐயையோ இவா நம்மளை விடமாட்டா போல இருக்க, அதனால் இவளுக்கு நீதி செஞ்சிடணும்னு சொல்லி அவன் அவளுடைய தொடர்ச்சியான பிரயாசத்தை நிமித்தம் அவன் என்ன பண்ணுறான், விரக்தி அடைந்து அவளுக்கு நீதி செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் இதுவரைக்கும் காத்திருந்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது, பொருத்தனையோடு ஜெபிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சிம்பிளாக ஒன்று சொல்கிறார், டெய்லி காலையில் எலும்பு, உனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்கா, ஆண்டவரே இந்த கடன் என்னை விட்டு விலகட்டும், ஆண்டவரே இந்த கடன் என்னை விட்டு விலகட்டும், ஆண்டவரே கடன் இல்லாத வாழ்க்கையை தாரோம். டெய்லி நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன், 365 நாள் ஜெபம் பண்ணுங்க, 1 வருஷம் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கடனிலிருந்து விடுதலை ஆக்குவார். இப்போ அதே போல் எடுத்துக்கிடுங்களேன், கேன்சர் வியாதியாக இருக்கட்டும், இருதய வியாதியாக இருக்கட்டும், சுகர் வியாதியாக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை கை கால் விளங்காத ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், எப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு 28 வயசு 30 வயசாகி திருமணம் ஆகாமல் இருக்கட்டும், உங்களால் ஒரு வீடு கட்ட முடியாமல் இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதம் நடக்கும். அது எந்த காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களோ அதில் தேவன் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபித்தாலே ஆண்டவருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நானும் திறப்புல நின்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுவிட்டு என்ன கஷ்டம், என்ன கண்ணீர், எந்த கவலை அவர்களை வேதனைப்படுத்துகிறதோ அதிலிருந்து நீர் உமது பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை கை தூக்கி எடுக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் உமது நேச கரத்தை நீட்டி ஒரு தெய்வீக அற்புதத்தை செய்ய ஜெபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே, கலங்காதேன்னு சொன்னீங்களப்பா. கலங்கி போய் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை, தங்கள் கணவரை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற கவலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் சமூகத்தில் வந்தாலும் உமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் அன்பை விளங்க பண்ணி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று
அவர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.